முன்னாடி ஒரு காலத்துல இருந்த இந்த சக்தி வாய்ந்த வாளை யார் வெளியே எடுக்கிறாங்களோ அவங்களுக்கு நிறைய பவர் கிடைக்கிறது மட்டும் இல்லாம அவங்க தான் அந்த நாட்டோட அடுத்த ராஜாவா மாற முடியும். ஆனா பல வருஷமா ட்ரை பண்ணியும் யாராலையும் அந்த வாளை வெளியே எடுக்க முடியல. அந்த வாளை ஒரு இளவரசி பாதுகாத்துட்டு வர்றா. அவளை மேரேஜ் பண்ணிக்கிற ஆசையில நிறைய பேர் வந்தாலும் அவ யாரையும் ஏத்துக்கல. ஏன்னா அந்த வாளால தேர்ந்தெடுக்கப்படுறவனுக்காக பல வருஷமா வெயிட் பண்ணிட்டு இருக்கா. ஒரு நாள் நைட் அவ பீச்சுக்கு போயிருந்த டைம்ல அவளை நெருங்கி வந்த நிறைய பேர் ஏதோ ஒரு பவர்ஃபுல்லான சக்தியால தூக்கி வீசப்படுறாங்க. ஆனா ஒருத்தனுக்கு மட்டும் எதுவும் ஆகல. அவ அதை பார்த்து பயங்கர ஷாக் ஆகிடுறான். ஏன்னா பல வருஷமா பசங்க யாரும் அவளை நெருங்க முடிஞ்சிருக்காது. உடனே அவனோட பவர் என்னன்னு செக் பண்றதுக்காக அவனை அட்டாக் பண்ண ட்ரை பண்றான். ஆனா அதுக்குள்ள அவன் கிட்ட இருந்து வந்த ஒரு பயங்கரமான சக்தியால அவ தூக்கி வீசப்படுறான். ஆனா அவனுக்கு என்ன நடந்துச்சுன்னு தெரியாம விழுந்து கிடந்த அவளை உடனே தூக்கிட்டு ஹாஸ்பிட்டல்ல கொண்டு போய் அட்மிட் பண்றான். உடனே அவன் கிட்ட இருந்த ஒரு மெடிக்கல் புக்கை ஓபன் பண்ணி படிச்சு அதுல இருந்த மாதிரியே அவளுக்கு ஃபர்ஸ்ட் எய்டு பண்ணலாம்னு வர்றான். சடனா அவ கண்ணை முடிச்சு அவனை ஓங்கி அறிஞ்சிடுறான். ஏன்னா அவ தப்பான எண்ணத்தோட அவன் பக்கத்துல வர்றதா தப்பா புரிஞ்சிருந்திருப்பான். அப்பதான் அவன் கொடுத்த ட்ரீட்மெண்ட்ல அவளோட பாடியில இருந்த இன்ஜுரி எல்லாம் குணமாகி இருக்கிறத பார்த்து ஷாக் ஆகுறான். அடுத்த நாளே அந்த இளவரசி அவனை அந்த பவர்ஃபுல்லான வாள் இருக்கிற இடத்துக்கு கூட்டிட்டு போறான். ஏன்னா அந்த வாளை எடுக்கிறவனை தான் அவன் மேரேஜ் பண்ணிக்குவான். அந்த காம்படிஷன் நடக்கிறது கேள்விப்பட்டு உலகத்துல இருந்து நிறைய பவர்ஃபுல்லான ஆட்கள் அங்க வர்றாங்க. அந்த போட்டியும் ஸ்டார்ட் ஆகுது. ஃபர்ஸ்ட் ஒரு பணக்கார குடும்பத்தை சேர்ந்த ஒரு பையன் முன்னாடி வர்றான். அவனோட பணக்கார ஃபேமிலி பவரால கண்டிப்பா நான் தான் ராஜா ஆகுவேன்னு நினைச்சு அந்த வாளை பிடிக்கிறான். ஆனா அதுல இருந்து மின்னல் மாதிரி வந்த ஒரு பவரால அப்படியே கீழே விழுந்துறான். அடுத்ததா மந்திரம் தெரிஞ்ச ஒரு பொண்ணு முன்னாடி வந்து அவளோட மந்திர சக்தியை யூஸ் பண்ணி அந்த வாளை எடுக்கலாம்னு போறான். ஆனா எவ்வளவு ட்ரை பண்ணியும் அவளால அந்த வாளை கொஞ்சம் கூட அசைக்க முடியல. அடுத்ததா பவர்ஃபுல்லான வாரியர் ஒருத்தன் முன்னாடி வர்றான். அவனோட ஃபுல் ஸ்ட்ரென்த்தையும் கொடுத்து அந்த வாளை எடுக்க ட்ரை பண்றான். எல்லாரும் அவன் ஜெயிச்சிருவான்னு நினைக்கிறாங்க. ஆனா கடைசியில அவனாலையும் அந்த வாளை எடுக்க முடியல. அடுத்ததா 90 வயசான ஒருத்தர் முன்னாடி வர்றாரு. அவருக்கும் இளவரசியை மேரேஜ் பண்ணி ராஜாவாகணும்னு ஆசை இருந்திருக்கும். அவர் இழுக்க ஆரம்பிச்சதும் அந்த வாள் கொஞ்சம் கொஞ்சமா வெளியே வர ஆரம்பிக்குது. உடனே எல்லாரும் இளவரசி இந்த வயசானவரை தான் மேரேஜ் பண்ணிக்க போறாங்கன்னு நினைக்கிறாங்க. ஆனா வாள்ல இருந்து வந்த சக்தி அவரையும் தூக்கி வீசுது. உடனே அவன் வேகமா ஓடி வந்து அவருக்கு ஹெல்ப் பண்றான். அப்பவும் அவர் விடாம போராடினதால உடனே அவன் அந்த வாளை உருவி அவர்கிட்ட கொடுத்துறான். அதை பார்த்து அந்த வயசானவர் ஷாக் ஆகி அப்படியே விழுந்துடுறாரு. உடனே யாராவது ஆம்புலன்ஸை கூப்பிடுங்கன்னு அங்க இருந்தவங்களை பார்த்து கேட்கிறான். ஆனா பதட்டத்துல இருந்த அவங்க நீ எப்படி அந்த பவர்ஃபுல்லான வாளை ஈஸியா வெளியே எடுத்தன்னு கேட்கறாங்க. அவனும் இப்படித்தான் எடுத்தேன்னு திரும்ப திரும்ப அதை எடுத்து அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி காமிக்கிறான். அதை பார்த்த இளவரசியும் பயங்கர ஹாப்பி ஆகிடுறான். இப்பதான் அவளுக்கு உண்மை புரியுது. கடைசியில இத்தனை வருஷமா தேடிட்டு இருந்த வீரன் அவன் தாங்கிறத கண்டுபிடிச்சிடுறான். இன்ட்ரெஸ்டிங்கான மூவி ஸ்டோரிஸை டெய்லி தொடர்ந்து பார்க்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.